23 கேள்விகள் இருக்கிறது. கொடுமை சந்திக்கிறார், இழப்பை சந்திக்கிறார், ஏமாற்றங்களை சந்திக்கிறார், வியாதியை சந்திக்கிறார், அக்கிரமங்களை சந்திக்கிறார், அநியாயத்தை சந்திக்கிறார், துன்மார்க்கனை சந்திக்கிறார். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பாரத்தோடு இருக்க ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் 2:1 சொல்லுகிறார், அவர் கடிந்து கொள்ளும் போது, அவர் கரெக்ட் பண்ணும் போது நான் காத்திருப்பேன். என்னை கேட்கிற அன்பன் தேவ பிள்ளையே, டு வில்லிங் டு கரெக்ட்? உன்னை சரி செய்வதற்கு உனக்கு விருப்பமா? இன்னைக்கு யாருமே யாரையும் சரி பண்ண விரும்பல. ஒரு பிள்ளைய சரி பண்ணா அடுத்த நாள் ஸ்ட்ரைக் தான், சாப்பிட்றது இல்லை, 2 நாள் பேசுறதில்லை. உலகமே அப்படித்தான். ஒரு சொல்றோம், இது தவறு, இந்த ஆடைகள் தவறு, இது இப்படி அடுத்தவருடைய முகம் சுடிக்கிற வைக்கிற அந்த உடைகள் தவறு. 2 வாரம் சபைக்கு வர மாட்டார். அப்புறம் பாஸ்டர் அவர் வீட்டை தேடி போகணும். அதுக்கு ஒரு பட்டிமன்றம், என்னை தேடி பாஸ்டர் வரலையே. ஏன் சொல்லுகிறோம், எதற்கு சொல்லுகிறோம்? ஆலயத்துல தூங்குறாங்க, தூங்காதே அப்படி சொன்னா அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நீங்க எப்படி சொல்லுவீங்க 4 பேருக்கு முன்னால? அது தனியா சொன்னாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்றதில்லை. பொது வழியில் சொன்னால் ஏற்றுக்கொள்றதில்லை. பொது வழி சொல்ல தவறு என்பது தெரிகிறது. அப்போவாடி அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா? அவங்களுடைய தூக்கம் அடுத்தவரை தூங்க வைக்கிறது. ஒரு கொட்டாய் விடுகிறார், அந்த கொட்டாவை அடுத்தவனை கொட்டாய் விட வைக்கிறது. ஒரு வெளியே போகிறார், பிரசங்கம் பண்ணுகிறவர் தண்ணி குடிக்கிறது இல்லை, ஆனா இவர் தண்ணி குடிக்கிறார், வெளியே போறார், உள்ள வர்றார். அதை பார்த்து இன்னொரு செய்கிறார். அவரை கரெக்ட் பண்ணா அவ்வளவுதான், அடுத்த நாள் அவர் இன்னொரு சபையை ஆரம்பிச்சிருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் தான் ஞானம் உள்ளவன். அதை மாற்றி சொல்வேனையானால், ஞானம் உள்ளவன் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான். அது மட்டுமல்ல, அவன் காது ஞானிகளிடத்துல தங்கும். இந்த ஊர் பேச்சு, ஊர் வம்பு, இந்த டீக்கடை பெஞ்சு, இதெல்லாம் they don't listen to that. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், எனக்கு தெரியும் அதே ஊழியர்கள். அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல காலை முதல் மாலை வரை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பேச்சு, இல்லாட்ட ஒரு மளிகை கடை, ஒரு இல்லாவிட்டால் ஒரு முடித்திருத்தும் நிலையம். இது உண்மை, நான் சந்தித்தேன். அந்த முடித்திருத்தும் நிலையத்தில் காலை முதல் பகல் நேரம் வரை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த ஊழியனை குறித்து, இந்த ஊழியனை குறித்து, இல்லாவிட்ட ஒரு ஏதோ ஒரு இடத்துல, ஒரு காஃபி ஷாப்ல, டீ கடையில. நான் சொல்ல வந்த வார்த்தை, ஞானிகளுடைய இதயம், அதாவது காது, அவருடைய காது ஞானிகளுடைய இடத்திலே தங்கும். அப்படி சொல்ல மாற்றி சொல்வேனால், அவர்கள் செவிகள் ஆல்வேஸ் ஷார்பன் டு தி வைஸ் மேன். ஒரு ஞானம் உள்ள என்ன சொல்லுவார் என்று காத்திருக்கிறார். இதைத்தான் அவர் என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து கேட்பேன். ஆபகு 2:1. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், இஸ் a man of teachable man. கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறவன். இன்னைக்கு ஜனங்களுக்கு கற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை.